ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் இருக்கிற கணக்கு ஏற்கனவே யூபிஎஸ்சி சிசாட்டில் கேட்ட கணக்கு. இந்த கணக்கு பேப்பர் பேனா இல்லாமல் மனக்கணக்கை எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது இந்த கணக்கை கவனிங்க. இதில் உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 2 கொடுத்துருக்காங்க. அதாவது S1 அண்ட் S1 கொடுத்துருக்காங்க. S1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் ஆர் நாட் மோர் தேன் 2 ஃபிகர்ஸ் ஆன் எனி பேஜ் ஆஃப் ஏ 51 பேஜ் புக். அதாவது ஒரு புத்தகத்தில் 51 பக்கம் இருக்குது. அதில் ஒரு பக்கத்துலேயும் 2 படங்களுக்கு மேலே அவங்க கொடுக்கல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது S2, அதாவது 2வது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 ஃபிகர் ஆன் எவரி பேஜ். அதாவது ஒரு பக்கத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு படமாவது இருக்குது. இதுதான் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னென்னா, ஆர் தேர் மோர் தேன் 100 ஃபிகர்ஸ் இன் தட் புக். அதாவது அந்த புத்தகத்தில் 100 படங்களுக்கு மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த எபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் த கொஷின்ஸ். அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸு அண்டு கொஷின்ஸ், அதை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது சரியான ஆப்ஷன் கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் அதை அனலைஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தெர் ஆர் நாட் மோர் தேன் 2 ஃபிகர்ஸ் ஆன் எனி பேஜ் ஆஃப் எ 51 பேஜ் புக். அதாவது 51 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் எந்த பக்கத்துலேயுமே 2 படங்களுக்கு மேலே கிடையாது. அடுத்தது ஒரு பக்கத்துலேயும் குறைஞ்சது ஒரு படமாவது உண்டு. இது 2 தான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும், இல்லை அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் இப்போ நமக்கு இங்கே ஒரு பெரிய டாஸ்க்கு. அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு போதுமா, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் போதுமா? தட் இஸ் எய்தர் S1 ஆர் S2, அதில் ஏதாவது ஒன்று போதுமா, அல்லது ஸ்டேட்மெண்ட் 2 பத்தாதா? இதெல்லாம் நாம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரி, இந்த கேள்விக்கு பதிலை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பதில் இருக்க முடியும்? அதில் என்ன கேட்குறாங்க? ஆர் தேர் மோர் தேன் 100 ஃபிகர்ஸ் இன் தட் புக். அதாவது அந்த புத்தகத்தில் 100 படங்களுக்கு மேலே இருக்குதா? இதுதான் கேள்வி. இப்போ இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். இதில் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 51 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு படமாவது இருக்குங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 51 படம் நிச்சயமாக இருக்குது. 51 படத்தை விட கம்மியாக கிடையாது. அடுத்தது ஏதாவது ஒரு பக்கத்துலையாவது ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருக்குன்னு அவங்க எங்கேயும் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க? தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 ஃபிகர் ஆன் எவரி பேஜ். குறைஞ்சது ஒரு படமாவது இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு படம் அல்லது 2 படம் அப்படிலாம் எங்கேயும் சொல்லலை. ஆக படமே இல்லாத பக்கங்கள் அங்கே எதுவும் கிடையாது, அதாவது அர்த்தம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு படம்னு வச்சுக்கிட்டா கூட நிச்சயமாக 51 படம் இருக்குது. சரி, முதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? தெர் ஆர் நாட் மோர் தென் 2 ஃபிகர்ஸ் ஆன் எனி பேஜ். அப்போ என்ன? 51 பக்கத்தில் எந்த பக்கத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக எந்த பக்கத்துலையுமே 2 படங்களுக்கு மேலே கிடையாது. அப்போ உங்களுக்கு அதிகப்படியாக எத்தனை படம் இருக்க முடியும்? 102 படங்கள் இருக்க முடியும். காரணம், 2 படங்களுக்கு மேல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எத்தனை பக்கங்களில் 2 படம் இருக்குது, எத்தனை பக்கங்களில் ஒரு படம் இருக்குன்னு அவங்க சொல்லலை. ஓகே, இதில் இந்த கேள்விக்கான பதில் பாருங்கள். 100 படத்துக்கு மேலே அங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது எப்படி நான் முடிவு பண்ணுறது? ஒரு பக்கத்துக்கு 2 படத்துக்கு மேலே இல்லை அப்படிங்கும்பொழுது ஒரு பக்கத்துக்கு 2 படம்னு வச்சுக்கிட்டாலே நிச்சயமாக 102 படம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் எஸ். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு இதுக்கு ஏதுவானதாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், சப்போஸ் 2வது ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கிங்க, அப்போ இன்னொரு அசம்ப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த பக்கத்துலையும் 2 படத்துக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நிறையா பக்கங்களில் படமே இல்லாமல் இருந்தால் அப்போ உங்களுக்கு 102 வராது. அப்போ இந்த ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கண்டிஷன் ஒரு பக்கத்து 2 படத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு பக்கத்து 2 படத்துக்கு மேலே இல்லை, அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து. சரி, இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னு வச்சுக்கிங்க, 2வது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்கள்.
தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ஃபிகர் ஆன் எவ்ரி பேஜ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ஃபிகர். ஆக எந்த ஒரு பக்கத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு படமாவது இருக்குது. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்பொழுது அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு தெரியாது. ஒரு பக்கத்துலேயும் அதிகப்படியாக எத்தனை படங்கள் இருக்குன்னு தெரியாது. அவங்க சொல்லிருக்கிறது அட்லீஸ்ட் ஒன் ஃபிகர். இப்போ அட்லீஸ்ட் ஒன் ஃபிகர் அப்படின்னா அட்மோஸ்ட் எத்தனை ஃபிகர் அது தெரியாது. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டின் படி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள்னு தெரியாது. ஒரு பக்கத்துலேயும் அதிகப்படியாக எத்தனை படங்கள் இருக்குன்னு தெரியாது. அதே சமயத்தில் அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் நிச்சயமாக எல்லா பக்கத்துலேயும் படங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த புத்தகத்தில் 500 பக்கங்கள் இருக்குது. இந்த 500 பக்கங்களில் ஒரு பக்கத்துலேயும் படமே இல்லைன்னா பெண்ணாகும். ஆகையினால தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம் பார்த்தோம்னா அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பக்கமாவது இருக்கணும் ஒன்று. அடுத்தது எந்த ஒரு புத்தகத்துலேயும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு புத்தகத்தில் முன்னாடி பின்னாடி அட்டை போக உள்ளுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்குது. அந்த ஒரு பேப்பரில் ஒரு பக்கத்தை மட்டும் தான் ஃபில் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு பக்கத்தை பிளாங்காக விட்டாச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா கூட அந்த ஒரு பக்கத்தில் அதிகப்படியாக எத்தனை படங்கள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலை. குறைஞ்சது ஒரு படமாவது இருக்கணும், அவ்வளோதான். அப்போ அதிகப்படியாக 100க்கு மேலே இருக்கலாமே, இருக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்கள். ஸோ மொதல் ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்சன்ஸில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் கூட காலியாக இல்லை, ஒரு பக்கம் கூட எம்டியாக இல்லை. ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு படமாவது இருக்குது. அதே சமயத்தில் எத்தனை பக்கம்னு தெரியல. அப்போது அந்த புத்தகத்தில் எவ்வளோ குறைந்த எண்ணிக்கையில் பக்கங்கள் இருந்தாலும் ஒரு பக்கத்துலேயும் படங்கள் இருக்குது. ஒரே பக்கத்தில் நாம் எவ்வளோ படம் வேணாலும் ஏற்றிக்கலாம். ஆக மோர் தென் 100 ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது இங்கே நிச்சயமாக சாத்தியம். சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் முதல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நாம் பார்த்தோம்னா உங்களுக்கு 51 பக்கத்தை வச்சுக்கிட்டு அதிகப்படியாக 102 படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் நாட் மோர் தென் 2 ஃபிகர்ஸ் ஆன் எனி பேஜ். இதில் உங்களுக்கு படங்கள் இல்லாத பக்கங்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. 51 பக்கம்னு சொல்லிட்டாங்க. எந்த பக்கத்துலேயும் 2 படத்துக்கு மேலே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ படங்கள் இல்லாத பக்கங்கள் இருந்து போச்சுனாக்கா, உதாரணத்துக்கு 10 பக்கத்தில் மட்டும் படம் இருக்குது, மீதி 41 பக்கத்தில் படம் இல்லை. அப்போ என்னாகும்? அந்த 10 பக்கத்தில் மட்டும் இருக்கிற படங்கள் என்னென்னா 20 தான் வரும். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் 102 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 100 படம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் படம் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன் அவங்க கொடுக்கல. ஆக ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க நம்ம சாய்ஸுக்கு பிளாங்காக விட்டாங்க. அதாவது எத்தனை பக்கங்களுக்குன்னு தெரியாது, அதே சமயத்தில் ஒரே ஒரு பக்கமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக படம் ஒரு படமாக இருக்குது. அப்போ அதிகப்படியாக எத்தனை படம் வேணால் இருக்கலாம். ஆக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் இந்த கேள்விக்கான பதிலை எஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் பாருங்கள், எஸ் டு அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் மேலும் சில கணக்குகளை பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.